நண்பர்களே, இன்றைக்கி டிஎஃப்சிசிஐஎல்லிருந்து ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேயோடைய தனி நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து இப்போ நம்மளுக்கு வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்ன வேக்கன்சி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 விதமான கேட்டகரியில் வேக்கன்சி வந்திருக்கு. ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ ஜூனியர் மேனேஜர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு சிவில், எலக்ட்ரிக்கல், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 3 விதமான கேட்டகரியில் எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்கு. ஸோ சிவிலில் 36 போஸ்டிங்கு, எலக்ட்ரிக்கலில் 64 போஸ்டிங்கு, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 75 போஸ்டிங்கு. இதுக்கு எல்லாமே மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ தான். டிப்ளமோ இன் சிவில், டிப்ளமோ இன் ட்ரிபிள்இ. டைரெக்டாக பிஇ முடித்தவங்களும் இதை அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஸோ இவங்களோட ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்கு. ஜூனியர் மேனேஜரோட ஸ்கேல் ஆஃப் பே 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவோட சேலரி 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்குது. எம்டிஎஸ்ன்னு சொல்லப்படுற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அவனோட வேக்கன்சி 464. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இவங்களுடைய சேலரி பார்த்திங்கன்னா 16,000லேருந்து 45,000 வரைக்கும் இருக்குது. முக்கியமான டேட்ஸ் பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் 18 ஜனவரி 2025, அதாவது இன்னிலிருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 16th February. ஸோ கரெக்டாக 1 month இருக்குது. ஸோ அப்ளிகேஷனுடைய கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும்னா அது 23rd Februaryலேருந்து 27th February வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜோடைய சிபிடி எக்ஸாம் ஏப்ரல் மாதமும், செகண்ட் ஸ்டேஜுடைய சிபிடி எக்ஸாம் ஆகஸ்ட் மாதமும் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜருக்கு உண்டான ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 30 வரைக்கும், அதாவது 18லேருந்து 30 வரைக்கும். எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 18லேருந்து 30 வயசு. எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸ் மாறுது. ஸோ ஜூனியர் மேனேஜருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் 1000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸு. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கு 500 ரூபா ஃபீஸு. இது ஜென்ரல் மற்றும் ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும்தான். அதே எஸ்சி எஸ்டியாவோ, பர்சன் வித் டிசபிலிட்டியாவோ, சர்வீஸ் மேனாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன், ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்குது. அதே மாதிரி இது கட்டக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸு நான் ரீஃபண்டபிள். ஸோ இது நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ரயில்வே எக்ஸாமில் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிற மாதிரி இதுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இதில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மேனேஜருக்கு CBT1, CBT2 ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது அவங்களுக்கு. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு CBT1, CBT2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மட்டும்தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. மற்றவங்களுக்கு அந்த பேட்டி கிடையாது. ஸோ CBT1, CBT2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு. இதில் CBT1ன்றது வெறும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு மட்டும்தான். ஸோ போடக்கூடிய அப்ளிகேஷனில் வரக்கூடிய மொத்த அப்ளிகேஷனையும் ஸ்க்ரீனிங் பண்ணி இப்போ பர்டிகுலர் பர்சன்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் இந்த CBT1 வேலை. ஸோ இந்த CBT1 உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜென்ரல் டாபிக் தான் இருக்கும். ஸோ மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ். ஸோ மொத்தம் 100 கொஷின் இருக்கும் CBT1 சிலபஸ் எல்லாருக்கும் காமன். ஸோ ஜூனியர் மேனேஜராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் CBT1 காமன் தான். செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டு. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 40% எடுத்தால் குவாலிஃபைங் மார்க். ஸோ குவாலிஃபைங் மார்க்குன்றது செலெக்ஷன் மார்க் கிடையாது, நாட் ஏ செலெக்ஷன் மார்க். ஸோ இது வந்து பாஸ் மார்க் மாதிரி. நம்ம ஸ்கூல்லலாம் 30 மார்க் எடுத்தால் பாஸு, ஆனால் 80 மார்க் எடுத்தோம்னா ஃபஸ்ட் ரேங்க்ன்ற மாதிரி. இங்கே 40% எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. ஸோ 40% குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அங்கே குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ CBT2க்கு நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க.
ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CB2ல் 120 கொஸ்டின் எல்லாமே MCQ டைப் தான். அந்த 120 கொஸ்டினும் அவங்க என்ன ட்ரேடு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அது டீட்டெயில் சிலபஸ்ஸு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு இந்த யூடியூபோடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது. ஸோ DFCCL வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் கொடுத்துருக்கு. ஸோ DFSSCCIL போனீங்கன்னா கெரியர்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு OTP வரும். மெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் OTP வரும். அதை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் அதை ரீஎன்ட்ரு பண்ண சொல்லுவோம். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்ட பிறகு மறுபடியும் OTP கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது தான் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் பேஜுக்கு போவோம். ஸோ அங்கே அப்ளிகேஷன் பேஜுக்கு போய்ட்டு உங்களுக்கு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஸோ மெட்ரிகுலேஷன் டாக்குமெண்ட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, NOC, இந்த மாதிரியான என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேன் பண்ணதை அங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ இதை அப்லோட் பண்ணதை நீங்கள் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்ஷனுக்கு விண்டோவுக்கு பிப்ரவரி மாதம் ஓப்பன் ஆகும். பட் அப்படியே ஓப்பன் ஆனாலும் ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் நீங்கள் 100 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். ஸோ கரெக்ஷன் ஃபீஸுன்றது 100 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணும் போதே தெளிவாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த போஸ்ட்டில் நம்ம கம்யூனிட்டிக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது, ஸோ கம்யூனிட்டி வைஸ் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கொடுக்கும் போதே கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே செலெக்ஷன் அப்போது ஈஸியாக வரும். நீங்கள் அன்ரிசர்வ், நீங்கள் ஒரு OBCயாக கேட்டகரியில் இருந்து அன்ரிசர்வ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே செலெக்ஷன் அப்போது இப்போ பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ நீங்கள் OBC கேட்டகரி, ஆனால் உங்கள்கிட்ட OBC சர்டிஃபிகேட் இல்லைன்ற காரணத்துக்காக நீங்கள் அன்ரிசர்வ்டு போயிட்டீங்கன்னா அன்ரிசர்வ்டில் ஓவரால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு அந்த 10 வேக்கண்ட்டில் அதிகமான பேர் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல CBD2 போகிறதுக்கான வாய்ப்பு குறையும். இதே OBCயில் இருக்கும்போது உங்களுடைய மார்க்குக்கு நீங்கள் CBD2க்கு போகலாம், இல்லை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு செலெக்ஷனில் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை சால்வ் பண்ணலாம். அது என்னன்றதை. ஸோ RRB JEEக்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது டெய்லி அதுக்கான வீடியோ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு வீக்லி ஒன்ஸு. ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.